ஒட்டுமொத்த பாரத தேசத்துக்கு முழுமையான காலக்கணக்கு இல்லை. ஆகவே இது ஒரு நாடு என்பதே கேள்விக்குறியாகிறது. அப்படி ஒரு கருத்து முக்கியமாக ஐரோப்பியர்களுக்கு இருந்தது. இதெல்லாம் படித்து பார்க்கும்போது இது உண்மைதானா, இதில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கிறது என்று உரைத்து பார்க்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அப்போ நான் வெவ்வேறு இடங்களில் கலியுக கல்வெட்டுக்களை போய் தேடி பார்த்து அலைந்து தெரிந்து அது எந்த புத்தகத்தில் ஆரம்பத்தில் வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகங்களை எல்லாம் படித்து பார்த்து அதையெல்லாம் தொகுத்து பார்க்கும்போது இவங்க 5-10 கூட இல்லைன்னாங்க, நாடு முழுக்க இல்லைப்பா அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு கிடைத்த ரிசல்ட் என்னன்னா 905 கல்வெட்டுக்கள் கிடைத்தது. 900 வெறும் நம்பர் மட்டும் இல்லை, குவான்டிட்டி மட்டும் இல்லை, குவாலிட்டியும் இருக்கு. ஜம்மு காஷ்மீர் முதற்கொண்டு தமிழ்நாடு கேரளா வரை, குஜராத் முதல் அஸ்ஸாம் வரை நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் கலியுகம் பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டுகள் விரைவி கிடைக்கின்றன. இது மட்டும் இல்லை, நம்முடைய அண்டை நாடான பங்களாதேஷிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, ஏன் தெற்காசிய நாடுகளான சிங்கப்பூர், தாய்லாந்தில் கூட, தாய்லாந்தில் ஒரு சமஸ்கிருதத்தில் களி 4332 என்ற ஆண்டு கணக்குள்ள கல்வெட்டு இருக்கிறது. அப்போ அவங்களுடைய கருத்து முழுவதும் விஞ்ஞான பூர்வமானதில்லை, ஆய்வுகளின் அடிப்படையில் இல்லை. இந்த நாட்டை டெனிகிரேட் பண்ணணும், நம்ம மக்கள் மத்தியில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு சொல்லப்பட்ட கருத்து என்பது புலனாகிறது.